ஷலோம், பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம் அனைவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு உங்கள்ட்ட நான் என்ன சொல்ல போறேன்னா, நம்முடைய வாழ்க்கையை விழ வைத்தது கனி அல்ல, கண்ணோட்டம். ஆதியாகமத்துல 3ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்துல இருந்து 8வது வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. அங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். நமக்கு பொதுவா மேலோட்டமா பார்த்தா என்ன தெரியும்னா, தேவன் நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை சாப்பிட வேண்டாம்னு சொன்னாரு. இந்த மனுஷன் சாத்தானுடைய பேச்சை கேட்டு ஆண்டவர் பேச்சை கேட்காம அந்த பழத்தை சாப்பிட்டான், விழுந்துட்டான். இன்னைக்கு நம்ம எல்லாருமே இன்னைக்கு பாதிக்கப்பட்டுட்டோம். நம்ம வாழ்க்கையில வியாதி, மரண பயம், மரணம், சாபம், வேதனைகள், கண்ணீர், வலி இதெல்லாம் நமக்கு இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கவனிங்க, ஒரு பழத்துல என்ன அவ்வளவு பவரா யோசிச்சு பாருங்க. ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, அதையே சாப்பிட்டா அந்த சாப்பிட்டவங்களுக்கு சளி பிடிக்கும். வேணா அது கொஞ்சம் அங்கங்க ஒட்டி அதனுடைய அந்த கிருமிகள் பாதிச்சதுனால சுத்தி இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு வரலாம். ஆனா அந்த தலைமுறை முழுக்க 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 அந்த சந்ததியா நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுனாலதான் உனக்கு சளி, சந்ததியா சளி பிடிக்குதுன்னா அது எப்படிங்க? இந்த பழத்துல எந்த பவருமே இல்லைங்க. அங்க மேட்ரு என்ன தெரியுமா? கண்ணோட்டம். மனிதனுடைய கண்ணோட்டம் மாறிச்சு. கடவுளை பற்றின கண்ணோட்டம் மாறியது. பழத்தை சாப்பிடுவதற்கு முன், சாப்பிடுவதற்கு பின் அப்படின்னு நம்ம ரெண்டா பிரிக்க முடியும். இப்போ இந்த சர்ப்பம் ஏவாள் கிட்ட தேவன் எல்லா மரத்தினுடைய பழங்களையும் கனிகளையும் சாப்பிட வேண்டாம்னு சொன்னாரா அப்படி கேட்கிறான் பாத்தீங்களா? அந்த கேள்வியில முதல்ல இந்த கண்ணோட்டத்தை மாத்துறான், கடவுளை பற்றிய கண்ணோட்டத்தை மாத்துறான். எப்படி மாத்துறான் தெரியுமா? நீ நினைக்கிற அளவுக்கு ஆண்டவர் நல்லவர் இல்ல. கண்ணோட்டத்தை மாத்துறான். அடுத்தது கீழே சொல்றான். அந்த அம்மா சொல்லுது, இல்ல நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை தான் சாப்பிட வேண்டாம்னு சொன்னாரு, தொடவும் கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படி சொன்ன உடனே கீழே அவன் சொல்றான், இல்ல நீங்க இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்க அவரை போலவே, தேவனை போலவே மாறிடுவீங்கன்னா அவருக்கே தெரியும். அப்ப என்ன சொல்றான்? நீ நினைக்கிற அளவுக்கு அவர் அன்பானவரும் இல்லை. நல்லவர் தான், அன்பானவர் தான். ஆனா நீ நினைக்கிற அளவுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப அன்பானவர்லாம் கிடையாது. ஏன்னா நீ இதை சாப்பிட்டேனா நீ அவரை மாதிரியே மாறிடுவ. ஆதாம் ஏவாள் அவரை போலதாங்க இருக்காங்க. அந்த அடையாளத்தையே அவன் மறைக்கிறான். சோ கண்ணோட்டத்தை அப்படியே மாத்துறான். ஆண்டவர் நல்லவர் இல்ல, ஆண்டவர் அன்புள்ளவர் இல்ல. இன்னைக்கு மனிதன் ஏன் பாவம் செய்யறான்? இதனுடைய ரூட் என்ன? ஆண்டவர் நல்லவர் இல்ல, ஆண்டவர் அன்புள்ளவர் இல்ல. அதனாலதான் என் வாழ்க்கையில் நிறைய வலிகள், வேதனைகள். சோ அந்த வலிய வேதனையை மறக்கிறதுக்கு அவன் பாவம் செய்யறான். இப்போ பாவம் செஞ்சதுக்கு அப்புறம், அதாவது அந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் இன்னும் கண்ணோட்டத்தை கம்ப்ளீட்டா மாத்துறான். இந்த தேவன் நீ இந்த பழத்தை சாப்பிட்டதுனால உன்னை அடிப்பார், உன்னை தண்டிப்பார், அவருக்கு உன்னை பிடிக்காது, அவர் உன்னை விரும்ப மாட்டார், உன்னை தூரப்படுத்திடுவாரு, தூரமாக்கிடுவாரு. அடிக்கிற தேவன், தண்டிக்கிற தேவன். இந்த தேவன் ஆதாமுடைய மனசுல பூந்துட்டான். சோ கடவுளை பற்றிய கண்ணோட்டம் மாறிடுச்சு. இவன் போய் ஓடி ஒளிகிறான். அவர் தேடி வராரு. ஆதாமே நீ எங்க இருக்கப்பா அப்படின்னு தேடி வருகிறார். இவன் ஓடி ஒளிந்து கொண்டான். பயப்படுறான், வெட்கம் வருது. அதுக்கப்புறம் படிப்படியா வாழ்க்கையில ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போடுறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா விதமான பிரச்சனைகளும் வருதுங்க. So brothers and sisters,
இங்க மாறி இருப்பது, இங்க இந்த விழுகை, இந்த விளைவுகளுக்கெல்லாம் காரணம் கனி அல்ல, கண்ணோட்டம் மாறியதுதான் காரணம். இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள், இன்னும் சில பாவத்தை விட்டு வெளியே வர முடியல. இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? ஆண்டவர் அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை புரிந்து கொள்ளாமல் அவரை பற்றி நமக்கு ஒரு சொந்த கண்ணோட்டத்தை வச்சிருக்கோம். எப்படி? அவர் நல்லவர் இல்லை, அவர் அன்புள்ளவர் இல்லை. வெளியே சொல்லுவோம் நல்லவருங்க, அன்பானவருங்க. ஆனா உங்க ஆள் மனசுல உங்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனைகள், வேதனைகள் எல்லாம் உங்க ஆள் மனசுல ஒரு காரியத்தை பதிச்சு வச்சிருக்கு. அவர் நல்லவர் இல்லை, அவர் அன்புள்ளவர் இல்லை, அவர் கண்டிப்பா என்னை தண்டிப்பார், நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், என்னை தண்டிப்பார். இந்த கண்ணோட்டம் தான் நாம் அநேக தவறுகளை செய்வதற்கும் நம்ம வாழ்க்கையில இன்னும் நிறைய பிரச்சனைகள் தீராமல் இருப்பதற்கும் காரணம். அப்ப சொல்யூஷன் என்னங்க? இயேசு கல்வாரி சிலுவையில நமக்காக ஜீவனையே கொடுத்ததின் மூலமாக ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளை, நான் உனக்கு ரொம்ப நல்லவரா நான் இருக்கேன். நான் உன் மேல நீ நினைக்கிறதுக்கு மேல அளவு கடந்த அன்பு வச்சிருக்கேன். நான் உன்னை தண்டிப்பதற்கல்ல, நான் உன்னை மன்னிக்கவே விரும்புகிறேன். உன்னை தள்ளி விடுவதற்கல்ல, உன்னை சேர்த்து கொள்ளவே விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த விதமா கடவுளை பார்க்கிற பார்வை நமக்கு வந்துருச்சுன்னா பாவமும் வெளியே போயிடும், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளும் தீர்வும். அந்த தீர்வுகளுக்கான காரியங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். கர்த்தர் அப்படியே செய்வாராக. ஆமென்.